வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு டீப் டைவ் பாட்காஸ்ட் எபிசோட்ல எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அரசன் திரைப்படத்தினுடைய டீசர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிக்கக்கூடிய அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய அந்த டீசர் வெளியானதுல இருந்து அல்லது அந்த முன்னோட்டம் வெளியானதுல இருந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் சமூக வலைதளங்கள்ல உருவானதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இது மயிலை சிவகுமாரினுடைய கதை தான், அதை தான் வெற்றிமாறன் எடுத்திருக்காரு என்ற டிஸ்கஷன் பரவலாக நடந்துட்டு இருக்கு. அது தொடர்பாக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேசிருக்கோம். யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா, குற்றப்புலனாய்வு பத்திரிகையாளர் திரு நாப்பா சேதுராமன் கூட தான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். சார், முதல்ல இந்த வெற்றிமாறன் இயக்கத்துல வரக்கூடிய இந்த திரைப்படம் மயிலை சிவகுமாரோடைய கதை, இதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சின்ன ஒரு அனுபவத்தை தெரிந்து கொள்ள விரும்புறேன். எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? ஏன்னா உங்களுடைய பல ஸ்டோரிஸை நான் பார்த்துருக்கேன், நீங்க பேசிய பல காணொலிகளை நான் பார்த்துருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க முடியாத பல கதைகளை நீங்க வந்து சொல்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு இந்த பத்திரிகை துறையில, குறிப்பாக இந்த கிரைம் ஜேர்னலிசம்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? 1984 வந்தேன். போன வருஷத்தோட 40 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கிரைம் நிறைய. நீங்க முதல்ல ஜேர்னலிசம் எடுக்கும் போதே உங்களுக்கு பீட் வந்து கிரைம் தான் போட்டாங்களா, இல்ல நார்மலா? பீட் எல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, எல்லா செய்தியும் கவர் பண்ணுவோம். ஆமா, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானுடைய தாய் பத்திரிகையில் பகுதி நேர செய்தியாளர். அதனால் அந்த அலுவலகத்தில் யாரும் பெரிய தொடர்புலாம் கிடையாது. வலம்புரி ஜானுக்கு எனக்கு மட்டும்தான், அண்ணன் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்பாவுடைய சகோதரராக இருந்த திரு ஜேபிஆர் அதிமுக இருந்தார் இல்லையா, அவர் நடத்தின மூக்குத்தி பத்திரிகையில் நம்மளை ரொம்ப நாள் பயன்படுத்தினார். நிறைய தொகையும் கொடுத்தாரு. நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன், அதிகமான ஊதியம் கொடுத்த மிகப்பெரிய முதலாளி அவர் தான் சொல்லிக்கிறேன். அப்படியே ஓடிட்டு இருந்தது. 90 வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இடையில சாவி பத்திரிக்கை, போலீஸ் செய்தி வார பத்திரிக்கை, எல்லாத்துலேயும் ஒரு பொறுப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம். 91 தினகரில் ஜாயின் பண்ணதுலேருந்து கிரைம் தான். அப்படியே தமிழ் எக்ஸ்பிரஸ்ஸு, விகடன், நக்கீரன், ஜூனியர் போஸ்ட்டு, அது இதுன்னு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு கடைசியாக காட்சி ஊடகம் நியூஸ் 7 தமிழில் கிரைமுடைய தலைமை பொறுப்பில் இருந்துட்டு இப்போ வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெட்ராஸ் குரல்னு ஒரு இணையதளம் நடத்திட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி நண்பர்களுடைய ஆதரவில் யூடியூப் சேனல்லையும் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ இப்போ இந்த படத்தினுடைய கதைக்கு வரலாம். மயிலை சிவகுமார் தொடர்பாக நிறைய வெற்றிமாறன் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்களை கூட நிறைய வெளியே வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நான் தேடும்போது, இன்டர்வியூக்கு முன்னாடி தேடும்போது, A+ ரவுடி 35லேருந்து 40 வழக்குகள் அவர் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்லாம் போனால் அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி, கானா பாட்டு பாடுற மாதிரி, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது. இது மாதிரி புரிஞ்சிக்கவே முடியல. யார் இந்த நபர்? யார் இந்த மயிலை சிவகுமார்? மயிலை சிவகுமாருக்கும் மயிலாப்பூருக்குமே தொடர்பு கிடையாது. அப்படியா? அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடை சேர்ந்தவர். அப்படியா? ஒரு 20 வயது இருக்கும்பொழுது அவர் சென்னைக்கு வர்றார். என்ன காரணம் தெரியாது. குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம் தான், மிகப்பெரிய பணபலம் இருக்கிற அளவுக்கு இல்லை. சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வரும்போதே அவர் வந்து அடைக்கலமான இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த சிலேட்டர்புரம் ஏரியா. சண்முக பிள்ளை தெரு தான். பிள்ளையெல்லாம் பிள்ளை இல்லையா ஜாதியில், இப்போது சண்முகம் தெரு, அந்த தெருவில் தான் அதிகமாக புழக்கம் வரும். வரும்போதே உங்களுக்கு வந்து சில பேர் வரும்போதே கொஞ்சம் ஃபயராக வருவாங்கல்ல, அந்த மாதிரி வரும்போதே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தலையிடுறது, அடிதடி தகராறு, அந்த மாதிரிலாம் ரொம்ப வேகமாக. அது எதுன்னா தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு வந்து உதவி அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன பசங்க இருக்காங்க, அவங்கள யாருன்னா வந்து மிரட்டிடுறாங்க, போய் கேட்குறது அடிதடி, அந்த மாதிரி தனக்காக ஃபைட் பண்ணாமல் அந்த ஏரியா பசங்களுக்காக பண்ணும்போது ஒரு ஹீரோ மாதிரி அங்கே வளர ஆரம்பிக்கிறாப்புல. அதே காலகட்டத்தில் வந்து அங்கே பெரிய மகேஷ்னு ஒரு கேரக்டர். பெரிய மகேஷ் வந்து சாதாரண கேரக்டரில் ராட்னோ குமார்னு ஒரு மிகப்பெரிய தாதா, அந்த தாதா மர்டர் பண்ண கேஸில் A1, அப்புறம் பாண்டி பஜார் பக்கத்தில் ஒரு அசால்ட்டு, அப்புறம் திருவேற்காடில் மிகப்பெரிய பெட்ரோல் குண்டு வெடித்து ஒரு ஊரே வந்து கலவரமான ஒரு விஷயம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 வழக்குகள் வந்து முக்கிய குற்றவாளிக்கு. அந்த பெரிய மகேஷுடைய பார்வையிலே படுறாப்புல. ஏன்னா புதுசாக வர ஒருத்தன் வந்து இது திடீர்னு ஃபார்மில் வரானா, லைம் லைட்டில் வரும்போது ஒரு பயம் வரும்ல, கூப்பிட்டு தட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு 2 முறை கூப்பிட்டு அடிச்சேன். இப்படி தான் வந்து எதிர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா பெரிய மகேஷ். சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டது போயிட்டு எதிர்க்க நிற்கிறது பெரிய மகேஷ். இங்கே அவருக்கு சென்னை வரதுக்கான காரணம் அப்படின்றதுலாம் சும்மா ஒன்றுமே இல்லை, பிழைப்புக்காக வந்தது தான். பெரிய சாதிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவில் படிப்பும் கிடையாது, பெரிய பணப்புழக்கம் இருக்கிற குடும்பமும் கிடையாது. சென்னைக்கு வந்தெல்லாம் மயிலாப்பூரில் அவருடைய அக்கா, அவங்க கூட இருந்துட்டு அப்படியே புழைச்சிக்கலாம் அப்படின்னு தான் வரார்.
வரும்போது சாதாரணமாக எல்லாருமே வரவங்க சென்னைக்கு வரவங்க முதல்ல கூலி வேலை எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவருக்கும் அதெல்லாம். இந்த இடம் இருக்கு பாருங்க, சிட்டி சென்டர்னு சொல்லிட்டு, அந்த இடம் தான் அவருடைய அட்டின்னு சொல்லுவாங்க. அட்டினா ரவுடிகள்லாம் அடைக்கலமா ஒரு இடம், கூடி கலந்து பேசுகிற இடம், ஸ்பாட்டு. அந்த இடம் தான் அவருக்கு அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. அந்த இடத்துல தான் வந்து நிறைய சம்பவங்களும் பண்ணது. அங்கேருந்து திட்டமிட்டு தான் பண்ணதுன்னு வச்சுங்களேன். இந்த பெரிய மகேஷ் கேரக்டர் வந்து ஒரு பகச்சின பிறகுனா பெரிய மகேஷ் தான். இவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா. அப்போ இவர் நாடி போகிறதா அயோத்திக்கு வீரமணி போயிட்டு இந்த மாதிரி விஷயம் தான். அயோத்திக்கு வீரமணி அப்போ டான், ஓகே, பெரிய டான். இப்போ இவர் வந்து இங்க சிட்டி சென்டர் இந்த ஏரியால பெரிய மகேஷ் இருக்காரு, அயோத்திக்கு வீரமணி அந்த ஆமா பீச் சைடு அவர் இருக்கு. ஆமா, அயோத்திக்கு வீரமணிக்கு யார் வந்து நேரடி எதிரின்னு கேட்டா தோட்டம் சேகர். ஓகே, தோட்ட சேகருக்கு வந்து இவங்கெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம மயிலை சிவகுமாரை புரிஞ்சுக்க முடியாது. தோட்ட சேகருக்கு எதிரி வந்து ஜாம்பஜார் முரளி. ஏன்னா ஜாம்பஜார் முரளி அயோத்திக்கு வீரமணியோடைய அசோசியேட். பெரிய மகேஷ் வந்து அயோத்திக்கு வீரமணிக்கு எதிர் டீம். அப்போ வந்து எங்கே போய் சேருவாங்க டீமு, பாதுகாப்பு இருக்கிற இடத்துல தான் போவாங்க. அப்படி போகும்போது ஓகே நான் உனக்கு நாள் குடிச்சு தரேன், நீ பார்த்து பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சமீபத்தில் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா காக்காத்தோப்பு பாலாஜி. ஆமாம், அவரும் வந்து அயோத்தி வீரமணியோடைய ஒரு அசோசியேட். அவங்க அசோசியேட்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. பாலாஜி இருந்து அவளை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க போலீஸ். அந்த பாலாஜி வந்து வீரமணியோட இருக்காங்க. அப்போ வீரமணி பிக்ஸ் பண்ணி தான் மயிலை சிவகுமாரோட இவரை காக்காத்தோப்பு பாலாஜியை சேர்த்து விடுறது. அதுக்கப்புறம் மயிலை சிவகுமாருக்கு ஒரு பெரிய பலம் வந்த பிறகு தான் இவரை வந்து எடுக்கிறதுக்கு ஆளை கதையை முடிக்கிறதுக்கு மயிலை மகேஷ். அப்போ வந்து அவர் பேர் மயிலை மகேஷ் தான், பெரிய மகேஷ்லாம் இல்லை, மயிலை மகேஷ் தான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லெவல் வந்த பிறகு தான் பெரிய மகேஷ். அப்படின்னா ஏற்கனவே அவங்க சின்ன மகேஷ்னு ஒரு ஆள் உண்டு. அதனால இதுதான் அந்த சம்பவம். அது அப்படிதான் மோதல் உருவாகுது. ஓகே சார், இப்போ இவரை தாக்கிட்டாங்க, இவரை கொலை பண்ணிட்டு ஐ மீன் ஆல்மோஸ்ட் கொண்டு போட்டுற லெவலுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அது மகேஷ் தான் பண்ணதா இல்லை வேற யாராவது? மகேஷ் தான். எப்படி கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். பெரிய மகேஷுடைய உறவினர் ஒரு லேடி, அந்த லேடி லோக்கலில் வந்து கந்து வெட்டி கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம் பஞ்சாயத்து. அது நிறைய பிரச்சனை அங்கே பல்லக்கு மாநகர், சண்முகபிள்ளை தெரு, சிலேட்டர்புரம், அந்த ஏரியாலாம் வந்து ஒரு டான் மாதிரி இருந்திருக்கு. அப்போது பெண்ணுங்கிறதுனால யாரும் வந்து பெருசாக போயிட்டு கேட்கறதில்ல. அப்போ போய் ஒரு தட்டி கேட்கும்போது அது பெரிய லெவலில் அந்த சோடா போட்டுலாம் அடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி அடித்து வேல்டா பண்ணுவேன். ஒரு 2 அரை விட்டுறாப்புல ஒரு மயிலை சிவகுமார். அதை எப்படி சொல்லிடுறாங்கன்னா மகேஷ்ட, அந்த லேடி உனக்கு வேண்டிய லேடியை வந்துட்டு வீட்டோட வச்சு கொளுத்த ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து சின்ன சின்ன பசங்களுக்காக வந்து மயிலை மகேஷ் வேண்டிய ஆளுங்கள்லாம் போட்டு அடிக்கிறது கொள்வது அந்த பகை இருக்குது. 2வது வீரமணியோட போயிட்டு கொஞ்சம் டேபிள் ஆகிட்டாப்புல. இந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு வேண்டப்பட்ட பெண்ணையே வீட்டில் வச்சு கொளுத்தலாம் ட்ரை பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் ரெடி பண்ணுறாள் தான் பில்லா சுரேஷும் விஜயகுமாரும். பில்லா சுரேஷ் வந்து விசிகால ஒரு பொறுப்பில் இருக்காப்புல, விஜயகுமார் வந்து காங்கிரஸில் பொறுப்பில் இருக்காப்புல. அவர் தான் ரெடி பண்ணுறாப்புல. ரெடி பண்ணி தான் எதனா பண்ணணும்னு சொல்லும்போது தான் இவர் வந்து கொடூரமான முறையில் வெட்டி அங்கே காவா உடம்பு பாருங்க, அங்கே மயிலாப்பூரில் 2-3 இடத்துல பார்க்கலாம் நீங்கள். அதில் தூக்கி ஓரமாக போட்டு போயிடறாங்க, முடிஞ்சிச்சுன்னு போட்டு போயிடறாங்க. முகத்தில் மட்டுமே ஒரு 40 வெட்டு செதைச்சிட்டாங்க. அதாவது அந்த ஒரு குரூரமாக்கிட்டாங்க. என்னதான் நீங்கள் சர்ஜரி பண்ணோட முகம் வந்து ஒரு அழகாக இல்லாத அளவுக்கு பண்ணி போட்டு மூஞ்சில் இருக்க வெட்டு. ஆமாம், அதெல்லாம் அப்போ நடந்தது தான். அது பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து ரெடி ஆகிட்டு வந்து தான் அந்த 2 பேரையும் வந்து மயிலை சிவகுமார் மர்டர் பண்ணுறாப்புல. அதோட மயிலை சிவகுமார் இண்டிவிஜுவலாக பண்ண கொலை இல்லை, அது காக்காத்தோப்பு பாலாஜி. ஏன்னா காக்காத்தோப்பு பாலாஜியோடைய இது வரும் இல்லையா, அவங்க போலீஸ் ரெக்கார்டில் என்னென்ன கொலைகள்லாம் பண்ணாங்க, அதில் வந்து இந்த 2 பேர் பேருடையும் இந்த பில்லா சுரேஷ் அப்புறம் அந்த காங்கிரஸனுடைய விஜயகுமார். எப்படின்னா மயிலை வந்து பார்க்க வராப்புல காக்காத்தோப்பு பாலாஜி. என்னென்னா டல்லாக இருக்கிற ஆளுன்னு இல்லைப்பா, அந்த பசங்க மாதிரி பண்ணிட்டானுங்க, நம்ம அவனில் பண்ணலன்னா பதில் பண்ணலன்னா நமக்கான அந்த மரியாதை போயிடும், அதான் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், வீடு மட்டும் சொல்லணும் நான் பார்த்துறேன், வேணாம்பா கேஸ் நானே பார்த்துறேன்பா, இல்லை சும்மா நான் கூட வரேன்னு சொல்லிட்டு இருந்து ஸ்பாட்டில் இருந்து பண்ணுறது வந்து காக்காத்தோப்பு பாலாஜி. அது ஓட்டை பிரித்து உள்ளே குதித்து இறங்கி வெட்டி தலையை கொண்டு அந்த ரோட்டில் போட்டு அந்த வீட்டு வாசல் வேண்டி டான்ஸ் ஆடிட்டு ஒரு 10 அடி தூரத்தில் இருக்க இன்னொருத்தன் வீட்லேயும் போயிட்டு அவனையும் ஒரே நேரத்தில் 2 மர்டர், ரொம்ப லேட்லாம் பண்ணல, ஒரே நைட்டில். அதுதான் வந்து உங்களுக்கு மயிலாப்பூர்னாலே ஒரு முகம் இருக்கும் இல்லையா, மயிலாப்பூர், அடையாறு,
டி நகர்னு ஒரு முகம் இருக்குல்ல, அந்த முகம் வந்து மாறிடுச்சு. இப்போ வேற மாதிரி ஒரு முகம். ஊரே வந்து இது இந்த ஊர் இல்லை, இது வேற மாதிரி ஊருன்ற ஒரு முகம் அப்போதான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சார் நடக்குது? இவங்க 2 பேருடைய கொலை, இதுல இருந்து அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுறாரா? அது பிறகு ஆமா மகேஷ் என்ன ஆகுறாரு அதுக்கப்புறம்? அதுக்கு பிறகு வந்து இது வந்து மகேஷ் விடப்பட்ட மிகப்பெரிய சவால் இல்லையா? ஆகிட்டதான் இதை வந்து பதிலுக்கு பதில் பண்ணோன்னா நம்ம சிக்கலாயிடும் சொல்லிட்டு தினேஷ்னு ஒரு ஆள், யார் மயிலை மகேஷுடைய ரொம்ப நாளாக கூட இருக்க ஆள், அவன் கூப்பிட்டு மயிலை சிவகுமாருக்கு வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் சூனாம்பேட்டு தான் ஏரியா, அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு இடம் வருது, ரேட்டுக்கு வருது, முடிச்சு கொடுலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டுவான். ஏன்னா மயிலை சிவகுமார் வந்து ஆரம்பத்துலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாப்புல, அதனால் இப்படி சொன்னால் வருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. இல்லை நான் வந்து உங்க கூட இருக்கேன், நான் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யார் தினேஷ், இல்லை நீ போய் சொல்லி என்ன பண்ணுறியோ அந்த மாதிரி அழகாக பேசி அவனை வர வச்சிரு, மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தினேஷ் வராப்புல. வந்துட்டு மயிலை சிவகுமார்கிட்ட, ஏன்னா மயிலை சிவகுமாரோட கேரக்டர் தெரியும், என்றைக்கு இருந்தாலும் சிக்கல்னு தெரியும். மயிலை சிவகுமார்ட்ட வந்துட்டு நடந்தது அப்படியே சொல்லிட்டாப்புல, நான் இவ்வளோ நாள் அவன் கூட தான் இருந்தேன், உன்னை முடிக்கிறதுக்கு தான் உனக்கு கூட்டுற சொல்லிக்கிறான், என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன பண்ணலாம் பிளானு, நீ நான் சொன்ன மாதிரி நடந்துக்க, என்னை கூப்பிட்டு போ, மற்றது நான் பார்த்துக்கிறேன். இப்போ மயிலை மகேஷுக்கும் பெரிய மகேஷுக்கும் நல்லவன் ஆகிட்டாப்புல, இங்கே சிவகுமாருக்கும் நல்லவன் ஆகிட்டாப்புல. கொண்டு போய்ட்டு அங்கே பஞ்சாயத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு போகுது மயிலை மகேஷ் கதை. முடிச்சுட்டு பாடி அவர் சாக்கு பையில கட்டி ஒன்றாவது பைபாஸில் போட்டு போயிட்டாப்புல. இதெல்லாம் எந்த காலகட்டம் சார் இது நடந்துட்டு இருக்கு? எல்லாமே ஏர்லி 2000 பிறகு தான். ஏன்னா உங்களுக்கு தோட்டம் சேகர் வந்து மயிலை சிவகுமார் கொலை பண்ணுறது வந்து 2001. அதுக்கு பிறகு நடக்கிறது தான் உங்களுக்கு மயிலை மகேஷ் எல்லாருமே. முதல் பண்ணதே வந்து உங்களுக்கு தோட்டம் சேகர் தான். இதெல்லாம் வந்து அந்த ஏரியாக்குள்ள ஒரு டானா உருவாகிறதுக்கு இதெல்லாம் இல்லை, முதல்ல பண்ணதே உங்களுக்கு தோட்டம் சேகர் தான். அப்படியா? 2001 ஓகேங்களா? 2001 தான். ஏன்னா அதை தான் முதல்ல பேசிடணும். ஏன்னா நம்ம இதை கேட்டதுனால நான் சொல்ல வந்தேன். 2001 வந்து தோட்டம் சேகர் யாரு? தோட்ட சேகர் வந்து அதிமுடைய பிரச்சார பாடகர். இந்த கையில் முறையாக தபலா வச்சுட்டு மேடையெல்லாம் கச்சேரி பண்ணுவோம் இல்லையா, இசை கச்சேரி, அந்த மாதிரி இசை கச்சேரி பண்ணுறதுல ரொம்ப அருமையாக வந்து அதிமுகவில் வந்து ரீச் ஆன ஒரு கேரக்டர். சென்னையில் அந்த அம்மாவுக்கு பர்சனலாக வந்து சேகர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு, கலை நிகழ்ச்சி இந்த மாதம் எத்தனை பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கட்சியில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு ஆள். நிறைய நிகழ்ச்சியில் வந்து அந்த அம்மா பேசுகிறாங்க இல்லையா, அந்த மெயின் கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து சேகருடைய கலை நிகழ்ச்சிக்காக அந்த அம்மா 10 நிமிஷம் வெயிட் பண்ணி கேட்டுட்டு நீ ஒரு பாட்டு பாடுப்பா அப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாட வச்சுட்டு பிறகு அவங்க பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற லெவலில் போச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே எம்எல்ஏ சீட்டு வாங்குறது தான் வந்து மார்க்கெட் முரளியும் இருக்காப்புல, அவரும் அதிமுக, ஜாம்பஜார் முரளி என்கிற மார்க்கெட் முரளி. இந்த பக்கம் அயோத்தி வீரமணியும் அதிமுக ஓரியன்ட் தான், அவரும் அதிமுக அந்த தான். அதனால தான் வந்து அவ்வளோ சிக்கலை தான் அனுபவிச்சது போனது. ஆமாம், அயோத்தி வீரமணியும் அதிமுக அந்த ஃபாலோ அடுதாபி தான். இந்த பக்கம் வந்து இவரும் தோட்ட சேகரும் மார்க்கெட் முரளியும் சீட்டுக்காக மோதிக்கிறாங்க. தோட்டம் வந்து அவரோட ஊர். தோட்டம் வந்து நிறைய அது எனக்கு சரியா தெரியல. அவர் எப்பவுமே போயஸ் கடல்ல இருக்கிறதுனால தான் அவர் தோட்டம் சேகர்ன்ற ஒரு அழைப்பே வந்தது. ஏன்னா பார்டர் தோட்டத்துக்கும் மாட்டாங்குப்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் இருந்த இடம் வந்து திருவள்ளிக்கேணி, அங்க எந்த தோட்டமும் கிடையாது. அது நான் அந்த பக்கம் மாட்டாங்குப்பம் தான் 2 பேருக்குமே. முதல்ல என்னங்கிட்ட மயிலை சிவகுமார் முதல்ல வந்ததே மாட்டாங்குப்பம் தான். அப்புறம் தான் சிலட்டர்புரம், சண்முக பிள்ளை தெரு, இந்த எல்லாமே அப்படியே இதானது. அங்கே வந்து பர்த் பிளேஸே இவருக்கு, சேகருக்கு வந்து தோட்டம் சேகருக்கு அந்த இடம் தான். அங்கே இருக்கும்போது தான் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி என்ன சார் முரண் பாஸ், தோட்டம் சேகரை கொலை பண்ணுவதற்கான ஒன்றும் இல்லை. பெரிய மகேஷ் வந்து தோட்ட சேகருடைய ஆளு. பெரிய மகேஷ் போயிட்டு தோட்ட சேகர்கிட்ட சொல்கிறான், ஒருத்தன் புதுசாக வளர்ந்துட்டு இருக்கிறான், பெரிய ஆளாக வரான், தேவையில்லாமல் வந்து என் பசங்கள்லாம் போட்டு அடிக்கிறான், அவனை கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா கூட 100 பேர் இருக்காங்க எப்பவுமே, அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டான், அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு ஆமாயிட்டான் சொல்கிறாப்புல. போயிட்டு அதிகபட்சம் ஒரு 5-6 வருஷத்துல இந்த மாதிரி 4-5 வருஷத்துல மாதிரி ஆகிட்டான், அதனால் விட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலே தான் தோட்ட சேகர் முயற்சி பண்ணுறாப்புல. முயற்சி பண்ணதுமே இவன் வந்து மயிலை சிவகுமார் வந்துட்டு நம்ம முந்திக்கணும் ட்ரை பண்ணும்போது, ஏற்கனவே அந்த பக்கம் வந்து அயோத்தி வீரமணியும்
ஃபுல் சப்போர்ட்டு. தோட்ட சேகரை முடிச்சிரு. ஏன்னா தோட்ட சேகருக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே வீரமணிக்கு வேண்டியவங்க. இந்த பக்கம் மயிலை சிவகுமாரும் வீரமணிகிட்ட போயிட்டு சேர்ந்துடுறாப்புல. அப்போ இருக்கிற ஒரே ஆள் தோட்ட சேகர். முடிச்சிடணுமா தோட்ட சேகரை முடிகிறாங்க. சும்மா ஏடிஎம்க்கு பார்ட்டி ஆஃபீஸ் போயிட்டு புல்லட்டில் வரும்போது ஏடிஎம் பார்ட்டி ஆஃபீஸ் இது இல்லையா, அந்த வர வழியிலே ரோட்லேயே தான் சாதாரணமாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம். அதோடைய நீட்சி தான் உங்களுக்கு வீரமணி சம்பவம்லாம். அதே ஆண்டு தான் 2000 பக்கம்தான். 2001 தோட்டம் சேகர், 2003 உங்களுக்கு 2 என்கவுண்டர். ஒன்று வீரமணி, இன்னொன்று வந்து வெங்கடேச பண்ணியார். எல்லாம் பக்கத்தில் போதில்ல. வெங்கடேச பண்ணியாருக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இந்த டீம் கிடையாது. சொல்கிறேன், அந்த வருடத்துக்கு சொல்கிறேன். எல்லாமே அப்போ தான் அந்த 1+1 நடந்தது. இந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் கமிஷனர் வந்து விஜயகுமார், இந்த ஆப்ரேஷன் எல்லாமே பெரும்பாலும் இருந்தது வந்து ஜாயின்ட் கமிஷனர் இருந்த திரிபாதி, அப்புறம் டிஜிபியாக இருந்து போனார். சொல்கிறேன், அந்த டீம் தான் இருந்து பண்ணுச்சு. ரைட் சார். இப்போ யாருமே இல்லை. இப்போ அயோத்திக்கு இப்போ வீரமணி இல்லை, அங்கே தோட்டசேகர் இல்லை, பெரிய மகேஷ் இல்லை, இப்போ மயிலை சிவகுமார் மட்டும்தான். அதுக்கப்புறமான மயிலை சிவகுமாருடைய ஆட்கள் இன்னமும் இருக்காங்க. ஆட்கள்லாம் யாரையும் பெருசாக வந்து ரவுடிசம் இல்லை, அந்த ஃபாலோவர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் அதை போட்டு வச்சுட்டு இன்னும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு, நான் இந்த சவுத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல பார்த்தேன், மணல்மேடு சங்கர்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த மணல்மேடு சங்கர் வந்து அவர் அந்த சமூகத்துக்காக ஒரு போராளியாக இருந்திருக்காப்புல. ரவுடி தான், கத்தி எடுத்தா ரவுடி தான். சமூகத்தை எடுத்தான்னா, குடும்பத்தை எடுத்தான்னா ரவுடி தான். அந்த மக்கள் கையில் பச்சை குத்திருப்பாங்க. மணல்மேடு சங்கர் பேர். ஆமாம், எங்கள் அண்ணா மணல்மேடு சங்கர். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கையில் பார்த்துருக்கேன், சின்ன பசங்கள எல்லாமே 20 வயசு பசங்க. அதெல்லாம் வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை ரூம் வச்சு கும்பிடுவாங்க. அவர் பிறந்த நாளும் நினைவு நாளை வந்து ஊரே பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடும், நினைவு நாள் அன்னைக்கு வீட்டில் வந்து நிறைய வீட்டில் அடுப்பேரிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி வந்து நான் இங்கே மயிலாப்பூரில் பார்த்தேன், மயிலை சிவகுமார் பேரை பச்சை வச்சிருப்பாங்க. இன்னும் கூட குறைந்தபட்சம் ஒரு 50 பசங்க நான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணா, எங்கள் உயிர். அவரு நமக்காக நின்னார் அப்படியா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மற்ற ரவுடிகளுக்கும் மயிலை சிவகுமாருக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, நீங்க சொன்னீங்களா அந்த படக்கதை, அது கூட இதான கருவாவோட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பைசா வருதுன்னா வந்து இந்த ஆள் இவர்கிட்ட வச்சுக்க மாட்டாப்புல. ஒரு பஞ்சாயத்து பேசுகிறோம், டீல் பேசுகிறோம், முடியுமோ ஒரு 10 லட்சம் வருது, அப்படியே எடுத்துக்கு பசங்களை போகணும், இல்லை ட்ரெஸ் எடுத்துங்க, யார் என்னென்னமோ எடுத்துங்க, அண்ணனு மட்டும் ஒரு கோட்டருக்கு ரெடி பண்ணு. சார் இறக்கும்போதே குடியில் இருக்கும்போது தான் இறந்தது. மயிலை சிவகுமார் வந்து போதை போடாமல் இருந்திருந்தா அப்படின்னா அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்திருக்காது. இப்போ தோட்டம் சேகருடைய பையன்தான் பண்ணது, யாரு, அழகுராஜா. அதான் A1 அந்த கேஸ். எத்தனை அந்த 20 ஆண்டுகள். தோட்டம் சேகர் சாகும்போது அவருடைய பையன் வந்து 2 வயது பையன். அவங்க அம்மா அட்வொகேட். அவங்க முன்னாடி தான் கொலை நடந்ததா இல்லை? அது தெரியல. ஏடிஎம்க்கு பார்ட்டி ஹவுஸ் புட்டரும் நடக்குது. அப்போ வாய்ப்பு இல்லை அவங்க பார்க்குறதுக்கு, வீட்டு பக்கம்னாட வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் வந்து இந்த சொல்லி வளர்த்துருப்பாங்களே, அப்பா கொண்டவனு தான், அந்த ஒரு இது இருந்திருக்கலாம். அது சினிமாவோட அது மிஞ்சின ஒரு 20 ஆண்டுகள் காத்திருந்து பழி வாங்குறது. அவன் பையன்தான் பண்ணுறது. அது பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த போஸ்டல் காலனி வெஸ்ட் மாம்பலத்தில் அங்கே வந்து ஜஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். மயிலை சிவகுமாருக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்பப்போ வந்து 10 லட்சம் 20 லட்சம் கேட்பார், இவரும் கொடுப்பாரு, 2 பேரும் பணம் வாங்குறதுக்கு கொள்றது. அன்றைக்கி அப்படியே நைட்டு 9 மணி போல் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாப்புல. தனியாக கிளம்பும்போது பசங்க கூட வரானு, ஆனால் நானும் வரேன். ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன்டா, சண்டை போட போகிறேன். ஏன்னா பொதுவாக தோட்டம் இவர் வந்து மயிலை சிவகுமார் எப்போ வெளியே போனாலும் சைனைடு தடவுன கத்தி ஒன்று வச்சுருப்பாப்புல. ஏன்னா ரொம்ப லாங்கில் போகிறதுங்க. மற்றபடி ஏரியாவில் வந்துட்டு கத்தி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தான் இருப்பாப்புல. மயிலாப்பூரில் வந்து அவருக்கு சேஃப்டி தான். ஆமாம், சேஃப்டி தான். வெளியே வந்த அப்படின்னா சைனைடு தடவுன அந்த கத்தி, அது வந்து பரவாயில்ல சொல்லப்படுற விஷயம். போலீஸ் சைடில் கூட அதை வச்சுருவா, கன்று ஒன்று வச்சுருப்பாப்புல. அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து கத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு தான், வேணாண்டா நீங்களாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறோம். பின்னாடியே பசங்க வராங்க. சரி வந்துட்டு இவ்வளோ தூரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே பேசுகிற வரைக்கும் வராதிங்க, ஃப்ரெண்டு தப்பாக எடுத்துக்க போகிறான் அப்படின்னா உள்ளே பேசுகிறாங்க. பேசும்போது சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறோம். சரக்கு அடிக்க ஆரம்பிச்சதும் நேராக 8:30 மணிக்கு 9 மணிக்கு போனாலும் 10 வரைக்கும் போதை ஓவர் ஆகிடுது. பசங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு ஆனால் எங்கள் பக்கத்துலலாம் போகிறோம்னு சொல்லிட்டு அவனை எங்கேயோ அப்படி நகர்றானுங்க. உண்மையிலே வந்து மைலேஜாக விட்டு போகிற மாதிரிலாம் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம்னா விட்டு போயிருக்க மாட்டானுங்க. அவங்கள விட்டுப்பட்டுருப்பானுங்க, இல்லை வெட்டா வந்தவங்கள எதிர்த்து எதனா பண்ணியிருப்பானுங்க. எல்லாம் கொஞ்சமாக நேரம் நகர்றானுங்க, இப்படி அப்படி நகர்றானுங்க.
கரெக்டாக உள்ளே வராங்க, டீமு முடிச்சுட்டு போகிறாங்க. தோட்டம் சேகரனுடைய கொலைக்கு பிறகு 2001 நடக்குது. அது 2021 மயிலை சிவகுமாருடைய மர்டர் நடக்குது. இந்த 20 வருஷத்துல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே மயிலை சிவகுமார் மேல தானா? முதல் அட்டம்ப்ட்லேயே அவங்க கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி அட்டம்ப்ட்லாம் நடந்தது? இல்லை, மயிலை சிவகுமார் பண்ணுறது முன்னாடி அவங்க ஒன்றுன்னா வந்து சிறகுகளை உடைச்சிட்டே வராங்க. அதாவது அழகுராஜா வந்து இப்போ 23 வயசுன்னு வச்சுக்கலாம், 23 24 வயசு. ஆனால் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 16 வயசுலேயே வந்து இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அப்பாஸ்னு ஒரு கேரக்டர், நம்ம அது பேசும்போது அந்த விடுபட்ட ஒரு கேரக்டர், அவர் வந்து ஐசோஸ் பகுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸ், காங்கிரஸில் இருந்தாப்புல. வீரமணியுடைய ரொம்ப நம்பகமான ஆள். ஆமாம், அந்த அப்பாஸ் வந்து 2018 மர்டர் பண்ணுறாங்க. இந்த டீம் தான் பண்ணுது. வந்து க்ளோஸ் அப்பாஸ். ஆமாம், மயிலை சிவகுமார் அப்பாஸ் எல்லாம் ஒரே டீம், எல்லாம் அயோத்திக்கு வீரமணியுடைய டீம் மொத்தமாக அப்பாஸை கொலை பண்ணுறாங்க. அப்பாஸை கொலை பண்ணதுக்கு பழிக்கு பழிவாங்க மயிலை சிவகுமார். இங்கே சென்னையில் வந்து இந்த நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி சீன பிரதமர் வந்திருந்தார் இல்லைங்களா மாமல்லபுரத்துக்கு, அப்போ சென்னையே வந்து போலீஸ் வளையத்தில் இருந்த ஜின்பிங் வந்திருந்தேன் இல்லையா, அந்த நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் எழுதுறாப்புல சிவகுமார். போலீஸ் அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம காசினா தேட்டர் இருக்கு இல்லையா அண்ணா சாலையில், காசினா தேட்டர் அந்த பக்கமாக இந்த அம்மா வந்து மலர்கொடி வந்துட்டு அட்வொகேட்டு எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு 2 வீலரில் வராங்க, ஸ்கூட்டியில் வரும்பொழுது இவங்கள வழியிலே முடிச்சணும்னு சொல்லிட்டு சிவகுமார் டீமு கத்தியோட எதிர்பக்கம் வராங்க, 1 வேல வராங்க. அதுக்குள்ளே இந்த அம்மா வந்து சுதாரிச்சிடறாங்க டீம். ஏன்னா கிட்டத்தட்ட பல விஷயமா எதிர்ப்பு பார்த்துட்டே இருக்காங்கல்ல. டக்குன்னு பையனுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் உடனே வாப்பானதான். அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்கனால அந்த அண்ணா சாலை பக்கமே சுற்றிட்டு இருக்காப்புல அழகுராஜா, ஏன்னா சிக்கலாயிட போய் சொல்லிட்டு இருந்து கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. உடனே வரும்போது என்ன பண்ணுறாலும் கையில் வந்து நாட்டு வெடிகுண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த டீமு கத்தி எடுத்துகிட்டு வரும்பொழுது தீ அடிக்கிறாப்புல. அடித்தது அந்த இடம் புகை மட்டுமே ஆயிடுது. அப்போ தான் ஒரு ஆட்டோவில் போயிட்டு அந்த குண்டு பாய்ஞ்சு கூட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க செய்தியில் இடம். அந்த ஆட்டோவில் இருந்தவங்களுக்கு காது கேட்காம போச்சு. பார்த்தவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா குண்டு போட்டது வந்து மயிலை சிவகுமார் டீம்னு, அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அழகுராஜா போட்டது. அதுக்கு போட்டு புகை மட்டுமா எடுத்து போலீஸ்லாம் வந்துடுது. வந்து என்ன நடந்ததுன்னு உணர்றதுக்குள்ள யாருமே இல்லை. 2 பேர் விழுந்திருக்காங்க, ஒன்று அழகுராஜா, இன்னொன்று மலர்கொடி. என்னன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு தலையில் ஒரு வெட்டு, இவருக்கு வந்து ஷோல்டரில் ஒரு வெட்டு. அழகுராஜா ஆமாம் 2 பேருக்கு வெட்டு. அந்த சூழ்நிலையில வெட்டிட்டாங்க. போலீஸ் நிறைஞ்சிடுச்சு, ஒரே புகையாயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க அவங்க. அதுக்கு சொல்கிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி விரோதம்ன்றது ஃபுல்லாக இருந்திருக்கு. சிவகுமார் சைடில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அழகுராஜா வந்து நம்மளுக்கு குறி வச்சுட்டான்னு தெரிஞ்சது. ஆமாம், பண்ணிட்டு தான். அதெல்லாம் நியூஸ்ல படிக்கும்போது தெரியல ஆக்சுவலி. ஓகே, 20 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி வந்து கொலை பண்ணிட்டாரு. இடையில வந்து நிறைய ட்ரை பண்ணி கெஸ்ஸே பண்ணல இவர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அப்பா சொன்னேன் இல்லையா, அப்பாசம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்ட சேகர் கொலை வழக்கில் அவரும் இருக்காரு. அவரை பண்ணுறாங்கன்னா யார் பண்ணியிருப்பாங்க? போலீஸ் ரெக்கார்டில் எல்லாமே வந்து அழகுராஜா கணக்கில் தான் வருதுன்னு வச்சுங்க. இல்லை, இந்த இவரை வந்து தோட்ட சேகரை கொலை பண்ண கேஸில் வந்துட்டு மயிலை சிவகுமார் பார்த்தீங்கன்னா A12 A1 A2 இருக்குல்ல, A12 அப்போ எவ்வளோ கிளவராக மயிலை சிவகுமார் இருந்திருப்பாப்புல பாருங்க. ஆனால் அவர் தான் பண்ணது. ஆமாம், பண்ணது A12. அந்த 2 வருஷம் தொடர்ச்சியாக அதிமுக வச்சு தான் இருந்தது இல்லைங்களா. அந்த வருஷம் ஃபுல்லாக 11-16 இருந்தது இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு மறுபடியும் 2வது முறை ஆட்சி நம்ம அமைக்கிற நேரத்தில் இந்த கேஸை வந்து மயிலாப்பூரை வந்து ஒரு அமைதி பூங்கா மாதிரி ஆக்கணும், தமிழ்நாடு இது இல்லையோ மயிலாப்பூர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தனியாக டீம் போட்டு அதிகப்படியான போலீஸ்லாம் அங்கே போட்டு பண்ணாங்க. அப்போ அந்த மயிலாப்பூருடைய சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் சொல்லிட்டு, அது நிறைய ரொம்ப பேர் அதை வந்து பேசுறதில்ல, ஏன்னு தெரியல எனக்கு. ராஜசேகருக்கு தனிப்பட்ட முறையில் மேலே இருந்து சொல்லி, நீ வந்து ஸ்டேஷன் லா ஆர்டர் பார்க்க வேண்டாம், இந்த மயிலாப்பூரில் நடக்கிற அந்த கொலைகள் மயிலை சிவகுமார் அந்த டீமுடைய விஷயங்கள் அதை மட்டும் ரெடி பண்ணி அது என்னன்றதை கிளியர் கட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேலே இருந்து ப்ரெஷர். இவர் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேஷனுக்கே போகாமல் அதே ஓரமாகவே லெஸ் கார்னர் பக்கத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து, இன்ஸ்பெக்டரே ஸ்டேஷனில் கிடையாது, கிரைம் இன்ஸ்பெக்டர் தான் இன்சார்ஜ். ஒரு வாரத்துக்கிட்ட அங்கே இரவும் பகலுமா இருந்து அந்த கேஸை ஸ்டடி பண்ணுறாரு. திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்துடுறாரு. ரொம்ப இளவயது இன்ஸ்பெக்டர் இறந்துடுறாரு. என்ன காரணம்லாம் தெரியல. ஹார்ட் அட்டாக் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொலை அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, மர்மமான முறையில் இறந்துடுறாரு.
அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து முதல்ல சொன்னது மர்மமான முறையில் இருந்துட்டாருன்னு, அப்புறம் ஹார்ட் அட்டாக் கிளியர் பண்ணிட்டாங்க. எது சொல்கிறேன்னா அவ்வளோ டார்ச்சர் இருந்தது. ஒரு பக்கம் அதிகாரிகள் வந்துட்டு இந்த கேஸை ஸ்பீட் பண்ணு, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்து பண்ணுப்பா. ஏன்னா அவங்களுக்கு மயிலை சிவகுமார் திருமணத்துக்கு காவல் அதிகாரிலாம் மப்டியில் போயிருக்காங்க. சாந்தமாக நடந்தது. காவல் அதிகாரிலாம் வந்து மப்டியில் போயிட்டு வாழ்த்துட்டு, சில பேர் வந்து பந்தியில் பரிமாறுவாங்களாம் பகிட்டு வச்சுட்டு அதெல்லாம் பரிமாறிருக்காங்க தலைப்பாலாம் கட்டிட்டு. ஏன்னா சிவகுமாரோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க. பணம் மட்டுமே இல்லை, அந்த நட்பு வந்து வேற மாதிரி அவர் இருக்கிறதுன்றது ரொம்ப இருந்திருக்குது. அதெல்லாம் நடந்திருக்குது. உங்களுக்கு சொன்ன பாருங்க, உங்களுக்கு இந்த காக்கத்தோப்பு பாலாஜி எப்படி மயிலை சிவகுமாருக்காக வந்துட்டு இந்த பில்லா சுரேஷையும் விஜயகுமாரையும் பண்ணாப்பிலையோ, அதே மாதிரி வந்துட்டு மயிலை சிவகுமாரை கொலை பண்ணுற கேஸில் வந்துட்டு அழகராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா மதுரை பாலான்னு ஒரு கேரக்டர். அவர் யாரு? அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் பூர்வீகம். சென்னை பக்கத்தில் பல்லாவரத்துக்கு வந்து குடிபெயர்ந்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. பூர்வீகமாக வந்து செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நேமில் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங். அவருக்கு பாருங்க அந்த ரவுடிசம் புத்தி பாருங்க, படித்தவன் நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா போய் செட்டில் ஆயிடலாம். அவர் வந்து அங்கே ஊர்லேருந்து கிளம்பும் போதே சப்பானி முருகன் ஒரு கேரக்டரை பார்த்து இந்த மாதிரி சூப்பராக, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்னா மயிலை சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவரே யாரை பார்த்து வளர்ந்தாருன்னா மகேஷை பார்த்தான். மகேஷுக்கு இந்த அளவுக்கு மாசு இருக்கு, இந்த மாசுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சுதான் வீணா போறது. கடைசியில் குடும்பம் தெருவில் நிற்கும், போலீஸ் பிடிச்சா கைகால ஓடிச்சிடும், பல விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இருக்கு. பாதி பேர் வந்துட்டு ரொம்ப நடைபெறமா நல்லா வாழ முடியாது. ஆனா அந்த மாசு அப்படிங்கறத வச்சுட்டு இவங்க வேற மாதிரியே போயிட்டு இருக்குது. பெரிய மகேஷை பார்த்துதான் மயிலை சிவகுமார் நம்ம அந்த மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த மகேஷை இவர் கையில கொள்றாரு. இவரை வந்து அந்த டீம் வந்து பதில் பண்ணுது. எப்படியோ அவன் முடிஞ்சு போச்சு கதை, யாருமே வாழல. அதில் 79 பிறந்தவங்க மயிலை சிவகுமார். இப்போ என்னங்க ஏஜ் இருக்கும், சாகும்போது 41 வயசு தாங்க. என்னங்க ஒரு வாழ்க்கை அது. அது பாருங்க, அந்த மதுரை பாலா சொன்ன பாருங்க, அந்த மதுரை பாலா வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்தெல்லாம் பிறந்ததெல்லாம் பூர்வீகம் வந்து ராம்நாடு. மதுரையில் எப்படி தொடர்பு வச்சுன்னு தெரியாது, படித்தது சென்னை. அங்கே சப்பானி முருகன்கிற சப்பை முருகன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவன் பெரிய அளவில் அவனை பார்த்து வாழ்நாளில் அண்ணன் சப்பானி முருகன் மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு, டே இங்கே வேணாண்டா, இங்கே நிறைய போட்டிலாம் இருக்குடா, சென்னையில் கொஞ்சம் போட்டி கம்மியாக இருக்குது. அரும்பாக்கத்தில் ராதான்னு ஒரு கேரக்டர் இருக்கான், அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபுல் நேமு. அவன்கிட்ட போயிட்டு என் பேரை சொல்லணும். அங்கேருந்து ரவுடியாவனே அரும்பாக்கம் ராதாவை பார்க்க வந்து அரும்பாக்கம் ராதா, நான்லாம் வீட்டிலடா ஃபீல்டை விட்டு ஒதுங்கிட்டேன். ஒரு வளர்ந்துட்டு ஒரு பையன் இருக்கான், அவன் ஏஜ் தான் இருக்காரு, குறையா அழகுராஜன் பேர். அவன் அப்பாவை முடிச்சவங்கள பழி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த 2001 அவங்க அப்பா இருந்ததுல இருந்து அவங்க வந்து தொடர்ச்சியா ரவுடிசம் பண்றது அதுல இருந்து அவங்க வெளியே வரல. இல்ல 2001 வந்து அழகுராஜாவுடைய அப்பா தோட்டசாரியா இருக்கும்போது இந்த தம்பிக்கு வந்து 2 வயசு தான். அதுக்கப்புறம் வந்து 2010 வரைக்கும் கூட இவங்க வந்து 10 வயசு தான் இருக்காது, இல்லைங்களா, அவ்வளவுதான் இருக்கும். அப்பெல்லாம் இல்லை, அவன் ட்ரெயின் பண்றாங்க. அந்த மாதிரி அப்பாவை கொலை பண்ண குரூப் இவங்க தான். இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு அந்த வெறித்தனம் இருக்காது, ட்ரெயின் பண்றாங்க. அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. ஒரு 15 வயசு ஆகும்போதே இந்த பசங்க வந்து சுதாரிச்சிடுறாங்க. 15-16 வயசுல இருந்து இவங்க வந்து திருப்பி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் அப்பாஸ். 2018 அப்பாஸ், இப்போ 7 வருஷம் ஆகுது. இப்போ வந்து இந்த தம்பிக்கு வயசுனா 24. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும் பாருங்க. அப்படிதான் வருது. அது அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்க மதுரை பாலா சொன்ன பாருங்க. மதுரை பாலா வந்து எப்படி இங்க லிங்க் ஆகிறாருன்னா, மதுரையில் இருக்க சப்பானி முருகனை பார்த்துட்டு சப்பானி முருகன்கிட்ட வந்து நம்ம தாதாவனன்னு கேட்டு அவர் அங்கே வந்து அரும்பாக்கம் ராதா கிட்ட சென்னைக்கு அனுப்பி அரும்பாக்கம் ராதா தான் வந்து அழகுராஜாட்ட சேர்க்கிறாரு. நீ போனதும் சுட ஒரு கொலை பண்ணலாம், அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேராக வந்து இங்கே போஸ்டல் கால் நடந்த கொலையில வந்து இவர் தான் முதல்ல வெட்டுறது. யாரு? மதுரை பாலா தான். போலீஸ் ரெக்கார்டில் அப்படிதான் இருக்கு பண்ணுறது. இப்போ ரிட்டையர் உள்ளதான் இருக்காப்புல மதுரை பாலா அந்த கேஸில். மற்றவங்களாம் வந்து இப்போ ஜாமீனில் இருக்காங்க. அது பண்ணது ஒரு பையன் தானா? தோட்டம் சேருக்கு ஒரு பையன் தானே அழகுராஜ்? அவர் மட்டும் தான் பண்ணாரா இல்லை வேற யாராவது? ரோஹித் ராஜ்னு ஒரு பையன் இருக்காப்புல அடுத்து அழகுராஜா. ஆனால் அந்த கேஸில் அவர் இல்லை. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே வந்து ஒரு 8-9 பேர். டி நகரில் சேர்ந்த ஒரு ஆள், திருவள்ளிக்கேணி சேர்ந்த ஒரு 3 பேர், அந்த மாதிரி எல்லாம் போய்ட்டு கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் ஆஜராயிட்டாங்க. இங்கே இருந்தால் ஆமாம் ஆமாம் திரும்ப ஆமாம் நாங்கள் தான் போலீஸ் எங்களை தேடுது அப்படின்ற மாதிரி எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. கொலையை நாங்கள் பண்ணிட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் எங்களை தேடுது இந்த கேஸில் முன்னோராக இருக்கிறதுனால அப்படின்னு ஆஜராயிடும். இப்போ அந்த கேஸு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அதில் வந்து
மதுரை பாலா வந்து ரிட்டையர் தண்டனை உள்ள இருக்காப்புல. இந்த மாதிரி ரவுடி அவனே வந்து வீணா போன ஒரு கேரக்டர் தான் மதுரை பாலா. இப்போ முடிஞ்சிருச்சா சார் இந்த பிரச்சனை, இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓஞ்சிருச்சா இல்ல இன்னும் திறந்துதான்? ஏன்னா காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் இப்ப சமீபத்துல தான் நடந்துச்சு. காக்கத்தோப்பு பாலாஜி கதை முடிஞ்சிச்சு, வீரமணி கதை முடிஞ்சிச்சு, பெரிய மகேஷ் இல்ல முடிஞ்சு போச்சு, மயிலே சுகுமார் இல்ல, தோட்டம் சேகர் இல்ல, அப்புறம் ஜாம் பஜார் முரளி இல்ல, அவங்களுக்கு கூட இருந்து 2 பக்கமும் சிக்கலா இருந்த அந்த சரவணன்ற ஒரு கேரக்டரும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த அடுத்த தலைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இவங்களை பார்த்து ஹீரோன்ற மாதிரி இந்த கையில பச்சை குத்திக்கிறது, ரீல்ஸ் போடுறது, எங்க தலை, உங்களோட ஒப்பீனியன் அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப கேவலமானது. ஒப்பீனியன் என்ன, அது ரொம்ப அறவே வெறுத்து ஒதுக்கக்கூடியது. சார் இவங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகிறத விட்டு கையில பச்சை குத்திட்டு முடியெல்லாம் வந்து நம்ம மயிரில்ன்றனால சொல்ல வரல, முடியெல்லாம் வந்து தாறுமாறாக வச்சுக்கிட்டு சார், அதனால உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு முடியை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வச்சு கலரிங் பண்ணிட்டு காதில் கடுக்குன்னு போட்டுட்டு சுற்றுறதுனால என்ன லாபம் இருக்குது? ஒரு டீமாக பிரிஞ்சுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த குரூப் இவருடைய டீம் அவருடைய டீம். இப்போவும் வந்து உங்களுக்கு ஐதி வீரமணிக்கு ஆளுங்க இருக்காங்க, இவருக்கு தோட்ட சேகருக்கு ஆளுங்க இருக்காங்க, சிவகுமாருக்கு ஆளுங்க இருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு ஒருத்தன்னா கவலைன்னா, இந்த டீம்லாம் வந்து எங்கள் தலையை பண்ணது நீ தான் அப்படின்ற மாறி மாறி இவங்க எதுவும் பண்ணிட்டு போகக்கூடாது. அந்த இப்போ நீங்கள் படம் சொன்னீங்களா, அரசன் படம் சிம்பு வச்சு பண்ணுறாரு சொல்லிட்டு, இந்த படம் கூட வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இனிமேல் நடக்காமல் இந்த சமூக மக்கள் சாதி இல்லாமல் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சமூக மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான இது தயாராகணும். அதை விட்டு பாரு அண்ணனை வந்து சூப்பராக கட்டாங்க அந்த படத்தில், அண்ணன் மாதிரியே நம்மளும் ஆகணும். எப்படி மயிலை பெரிய மகேஷை பார்த்துட்டு சிவகுமார் ஆகிட்டு கட்சியில் ஒன்றும் இல்லாமல் பூமிக்கு உரமாக போனாரோ, அந்த மாதிரி இந்த பசங்களும் போயிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ஸ்டா பேஜ் இருக்குதுங்க. ஒரு இன்ஸ்டா பேஜ்லேயும் ஒரு 10,000 பேராவது ஃபாலோ இருக்காங்க. அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி கலரிங் பண்ணிக்கிறது, காதில் கடுக்கம் போட்டுக்கிறது, கானா பாட்டு பாடுறது. இவரும் கானா பாட்டுலாம் போடுறன்னு வச்சுங்க. மயிலை சிவகுமார் சார் நீங்கள் வந்து மலைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆர் மாதிரி கொள்ளை அடித்து இடைங்களுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணலாம், கொள்ளை தானே சார், யாருக்கு கொடுத்தீங்க, அவங்க கொடுத்தா. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி சார் இருந்தது? இந்த ரவுடிகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பொருளாதாரம்லாம் எங்க இருந்து வரும், என்ன பண்ணுவாங்க? மயிலை சிவகுமார் வந்து ஒன்றும் சொத்து சேர்த்துக்கல, அதாவது இந்த மருந்ததெல்லாம் பிரிச்சு கூட இருக்காது தான், பஞ்சாயத்து தான் வாழ்வாதாரத்து. என்ன பஞ்சாயத்து? ஆமா, இவங்க போயிட்டு எங்க கூலியில செய்வாங்க, எங்க வேலை செய்யணும், எப்படி இவங்க காசுலாம் முதல்ல இவங்க குடிக்கும் போதே உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் எங்க போயிட்டு ஒரு 5 கிலோ வெயிட்டோட தூக்க முடியாத, கத்தி இருக்குது, கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கையில கன் இருக்குது, மிரட்ட வேண்டியது, ஏற்கனவே பண்ண 2 கொலையில வச்சுட்டு கடைசி கால வரைக்கும் ஓட்ட வேண்டியது. ஒரு கொலை பண்ணோன்னு 2 கொலை பண்ணோன்னு சார், அவர் ஜெயிலில் இருப்பானுங்க, ஜெயிலில் இருந்துக்கிட்டே வந்து அவனுக்கு வெளியே இருக்கிறவன் ஆப்ரேட் பண்ணுவான், அவன்கிட்ட போ விளவாங்க அண்ணன் சொன்னார் சொல்லு, இது பண்ணது. ஜெயிலேருந்து நிறைய கொலைகள் பிளான் நடக்கும். உங்களுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயிலேருந்து தான் திட்டமே போடுவாங்க. சொன்னாங்க, அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்க சொல்லுவாங்களாம், போயிட்டாருன்னா மனு போட்டு பார்க்குறாங்கல்ல, வெளியே வரும்போது சொல்லுவாங்க பசங்க பேசிட்டு இருக்கும்போது, வேலை ஐயத்து விபத்தில் இன்னைக்கு ஒரு மட்டை விழப்போகுது, இன்னைக்கு விழப்போகுது, புதன்கிழமை விழப்போகுது, நாள் குறித்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும். அப்போ உங்களுக்கு அங்கே பிளான் பண்ணி அவ்வளோ கிளியர் பண்ணுறாங்கன்னா, போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல இல்லாத பார்த்துக்கிறாங்கல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளான் வந்து ஜெயிலில் நடக்குது இல்லை. இப்போ இந்த பசங்களாம் வந்து முட்டல் மோதல் எல்லாமே, வெற்றிமாறன் படம் எடுக்கும்போது நம்மளுக்கு வெற்றிமாறன் நல்ல இயக்குனர், ஒரு படமாக நல்லா பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஓகே, அது வரைக்கும் போயிட்டால் சந்தோஷம். அதை தாண்டி இப்போ நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி இவரை வச்சு நம்ம சிம்புவை வச்சு மயிலை சிவகுமார் மிகப்பெரிய ஒரு டான் அப்படி காட்டு போயிட்டாட்ட போகிறால, சரி ஓகே, அவர் மாதிரியே நம்மளாம் உருவாகி அடுத்த தலைமுறை வந்து டான் ஆகணுன்ற மாதிரி அந்த படம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அது இந்த சமூகத்தை செய்கிற மிகப்பெரிய ஒரு அநீதி. வடசென்னை படமும் இவர்கிட்ட தான் எடுத்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த படம் பாத்துறீங்களா நீங்க? அதுல வர சம்பவங்கள்லாம் சென்னையில நடந்த சம்பவங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்களால ரெஃபர் பண்ண முடிஞ்சதா? இல்ல, அது வந்து ஒரு சினிமாவா அது ஓகே. மற்றபடி அதில் இந்த படத்துல இந்த ஊக்கடிக்கிறது எல்லாம் விஷயம்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து போலீஸ் அவ்வளோலாம் கெடுபிடிலாம் பண்ணதில்லை. அந்த மாதிரிலாம் போலீஸ் கெடுபிடி பண்ணிட்டு யாரும் போலீஸ் மிஞ்சிலாம் போனதில்லை. போலீஸ் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் சார், உதாரணத்துக்கு வந்துட்டு நான் வந்து 80s எண்டில் வந்து ஃபுல்லாக முழு நேரம் ஜெர்னலிஸ்ட் ஆகிட்டேன். 84 ஃபீல்டு வந்தாலும் 88 முழு நேரம் ஜெர்னலிஸ்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் பார்த்துருக்கேன், ஒரு மலைக்கன் செல்வம், அப்புறம் நம்ம பாக்ஸ் ரெடியோவில் நல்லா பார்த்துருக்கேன்.
பழனிவேல்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் இங்கே காசிமேடில். அரக்கன் எப்படி ஒரு இமேஜ் பண்ணாட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருப்பாப்புல, ஹைட்டு வெயிட்டுமா இருப்பாள், மீச பெருசாக வச்சுருப்பார். அந்த பழனிவேல் இன்ஸ்பெக்டர் இருக்கிற காலத்துலேருந்து அதுக்கப்புறம் அங்கே சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ராஜாராம், அப்புறம் மாடசாமி, எல்லாமே ஏசிபி ரிட்டையர்டுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சரவணன், நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிறவங்க, பெரிய பெரிய நல்லா ஒர்க் பண்ணுவோம். 79 பேட்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இவங்கள பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பாங்க. ஏன்னா நான் ஒரு முறை உட்காந்துட்டு இருக்கும்போது ராஜாராம் சொல்கிறேன் இல்லையா, ஒரு அண்ணன் தான் கூடன்னு வச்சுங்களேன், சீனியர் மோஸ்ட் அவர் ரிட்டையர்டு ஏசிபி. அவருடைய ஸ்டேஷனில் வந்துட்டு வடிவேலை உட்கார வச்சிருக்காரு. எனக்கு வடிவேல்னு தெரில, ஏன்னா எனக்கு ஏரியாவில் வந்துட்டு பார்த்துருக்கோம், பழகுவோம், பேசுவோம், ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். அதை விட அதிகமாக சொல்ல வேண்டாம், தெரியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். வடிவேல் வந்து உட்காந்துருக்காப்புல லிங்கி கட்டு. போகும்போதே வடிவேல் மாதிரி நம்மள எதனா கூட்டுற போகிறாப்லேன்னு சொல்லிட்டு அப்படியே தயக்கமாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போகும்போது என்னன்னா வடிவேலில் இருக்க அவன் வரமாட்டேன்னே சொல்லிட்டு இருந்தான்ப்பா பசங்கிட்ட, கூப்பிட்டா உடனே வந்துட்டான்ப்பா, பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் சரி சும்மா விசாரிங்க என்ன பண்ணுறாப்புலன்னு. என்னடா வடிவேல நிறைய மேலே புகார் வந்துட்டுருக்கு சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் ஒழுங்காக தான் சார் இருக்கேன். இப்படி தான் இவ்வளோதான் ரவுடிங்களோட இது. மிகைப்படுத்தி சொல்கிறலாம் வந்துட்டு ரொம்ப அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். அது மாலைக்கன்சில் வந்து ஆள் ரொம்ப உயரம் குறைவாக இருப்பாப்புல, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி வடிவேல தெரியுமா அந்த மாதிரி தெரியும்னு வச்சுக்கலாம். மாலைக்கன்சிலும் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான். இப்போ ஆர்பார் டான் இவர் இந்த பக்கம் பேர் வந்தது. வட சென்னைக்குன்னா சின்னவர், தென் சென்னைக்கு பெரியவர், பெரியவர்னா ஐது பேரமணி, சின்னவர்னா மாலைக்கன் சொல்லுவோம். அந்த மாதிரி இமேஜ் இருந்தது. ஆனால் மாலைக்கன் சொல்லுவோம் வந்துட்டு நம்ம ராயபுரம் பக்கத்தில் காசிமேடு ஃபவர்க்குப்போன ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மீன் ஏலம் விடுற அந்த பகுதி, அதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாலைக்கன் சொல்லுவோம். அதை தாண்டி ஆர்பார் மொத்தம் தீர்மானிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தாங்க. ஏழுமலை நாயக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த பெரிய டீம், அது வரிசையாக சொல்லிட்டே போகலாம். ஆனால் யாருமே இல்லை உயிரோட. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக வந்துட்டாலே உங்களோட ரிசல்ட் வந்து வேற மாதிரி தான் போடும். இல்லை மாலைக்கன் செல்வம் தான் ரொம்ப நல்வாய்ப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் இருந்தாப்புல. போலீஸ் எல்லாருமே மற்றவங்க எல்லாமே என்கவுண்டர் இல்லை ரோடில் உள்ள டீன்ஸ் ஆகுது, அந்த மாதிரி தான். நல்லா வாழ்ந்த ரவுடின்ற மாதிரி நீங்க நல்லா வாழ்ந்த ரவுடி யாருமே சொல்ல முடியாதுங்க. 2-3 பேர் இங்கே ஃபீல்டை விட்டு ஓடி போயிட்டு ஊரில் போயிட்டு சாமியார் ஆகிட்டு, இப்போ உங்களுக்கு இவரு இருக்கார் பாருங்க, நம்ம அடிக்கடி கேட் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அந்த கேட் ராஜேந்திரன் வந்து கிட்டத்தட்ட வடசென்னையில் வந்து பெரிய டானாகவே இருந்தாப்புல, திருவொற்றூர் பக்கத்தில். திருந்தி வாழலாம், எந்த சிக்கலும் இல்லை, நமக்கு எல்லா கேஸும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகள் வீட்டில் போயிட்டு தங்கி இருந்துக்கிட்டு அங்கேயே லோக்கலில் போயிட்டு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்றது, டிஃபன் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பழைய பகை இருக்குல்ல, அது தெரிஞ்ச பசங்க 4 பேர் பார்க்குறானுங்க. ஒரு நாள் பார்க்குறானுங்க, கேட் ராஜேந்திரன் காலைல 6 மணிக்கு இங்கே வந்து டீ வாங்கிட்டு போகிறாரு, டிஃபன் வாங்கிட்டு போகிறாரு, ரூட்டு போடுறான்னு ஒரு நாள் வரான்னு ரோட்லேயே சாதாரணமாக சேர்த்துச்சு ஓரமாக போட்டு போயிட்டாங்க. நீங்கள் அந்த கத்தியை விட்டுட்டு வெளியே வந்தோடும் உங்களுக்கு தான் ரிசல்ட். ஏன்னா உங்களுக்கு பகை இருக்குல்ல, அது மிச்சம் இருக்கும். கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் இருக்குல்ல, அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பழித்துக்கிற வேலையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட குண்டுப்பட்டு சாகாமல் இருக்கணும், ரவுடிகிட்ட வெட்டுப்பட்டு சாகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ரவுடிசம் மனநிலையிலேருந்து வெளியே வந்தால் போதும். கத்தி எடுக்காமல் இருக்கணும். இருக்கணும். 2வது நீங்கள் அந்த ரவுடிசம்ன்றது சிந்தனை வந்து நம்மளாம் வந்து தலைவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகணும்னு. தலைவருக்கு என்னடா வரலாறு? தலைவர் என்ன வரலாறு? தலைவர் வந்து கத்தி எடுத்தார், 4 பேர்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணார், பணம் வாங்கினார், பிரித்து குத்தாரு, அவரும் சாப்பிட்டாரு, அவர் பிறகு சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அது சட்டத்தின்படி அது வந்து மிகப்பெரிய குற்றம். அப்போ அந்த குற்றத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் வந்து வெட்டுப்பட்டு தான் சாகணும், இல்லை போலீஸ்கிட்ட தான் உதப்பட்டு தான் சாகணும். மொத்த குடும்பம் வந்து உங்களால் ரோட்டில் நிற்கல, நீங்கள் ஒரு ஆள் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்கள சார்ந்த குடும்பம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே போவோம்? இவர் படம் எடுக்கிறாரு, சந்தோஷம், அவ்வளோதான் சொல்ல முடியும், மகிழ்ச்சி. அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு எதனா கெடுதலாக படம் அந்த இவரை மைலேஜ் சிவகுமாரை காட்டி ஒரு 100 பேர் அந்த மாதிரி உருவாக்கிடாமல் இருந்தால் சந்தோஷம். நன்றி சார். அதோட இந்த நேர்காணல முடிப்போம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பாக இருந்த நேர்காணல். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருதலை பெண்மை நன்றி. நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் என்னன்றதை நிச்சயமாக போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.